அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல். நான் டாக்டர் துர்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர் மருந்து பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வீட்டுல ஒரு 38 மலர்கள் பிளஸ் ஒரு காம்பினேஷன் இந்த கிட் இருந்துச்சு அப்படின்னாலே உங்க வாழ்க்கைக்கு தேவையான உங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னாலும் நீங்க மலர் மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்க மலர் மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க படிக்கவே இல்லை அப்படின்னாலும் நீங்க மலர் மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பணம் வேணுமா அதுக்குமே நீங்க மலர் மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் தேவையான எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மலர் மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அது படிக்கவே இல்லை அப்படின்னா நீங்க ஒரு காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதுவே படிச்சுக்கும். நீங்க எந்த எஃபர்ட்டுமே போடவே வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காம்பினேஷன் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே வேண்டாம், மலர் மருந்து சாப்பிட்டோடனே பாத்தீங்கன்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போகணும், வேலைக்கு போகணும், இல்லை அவங்க நினைச்ச குரூப் கிடைக்கணும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த எஃபர்ட்டுமே போட வேண்டாம். ஜஸ்ட் மலர் மருந்து சாப்பிட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பெருசாயிடுது, வேலைக்கு போகணும்னு நினைக்குது, அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனி எல்லாமே வந்து மலர் மருந்து வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம், நீங்க மலர் மருந்து சாப்பிட்டு வீட்லயே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றாங்க, அதுக்கு வந்து பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்க மலர் மருந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை வந்து தேவையான பொருள் எல்லாம் செய்ய முடியல, அப்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க மலர் மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த நைட்டே வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த பொருள் எல்லாம் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல இறக்கி வச்சிருவாங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலர் மருந்து சாப்பிட்டா அதுவே நடந்துரும். நீங்க ஒரு எஃபர்ட்டுமே போட வேணாம். இப்படிதான் மலர் மருந்தை வந்து நிறைய பேர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விட ஒஸ்ட் என்னன்னா, உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு மேஜரான ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு, இல்ல அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ஒரு மலர் மருந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஜுரி கூட நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் சர்ஜரி எல்லாம் பண்ணவே வேண்டாம். அதுவே மலர் மருந்தே வந்து கியூர் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பண தேவைகள், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், உங்க வீட்டில் நடக்கிற சண்டைகள், உங்க குழந்தைங்க நீங்க பெத்துட்டாலே போதும் மலர் மருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிட வளர்த்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் மார்க்கெட்ல மலர் மருந்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பல நாளா பல வருஷமா நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். நம்ம இதை பத்தி பேச வேண்டாம், பிகாஸ் இது என்னோட வேலை கிடையாது. நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை செய்யணும். சொசைட்டிக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும். நம்ம தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி சொல்றது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. பட் நம்ம இதை தள்ளி நான் பண்ண வேண்டாம், சரி இதை பத்தி பேசி நான் ஒரு வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு நான் பல நாளா வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இப்ப சில நாளா பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை கண்டிப்பா நம்ம பேசணும். அப்பதான் அடுத்து வரவங்களுக்காவது கொஞ்சமாச்சும் அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்கை நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப லேட்டஸ்டா நான் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நீங்க வந்து எந்த அறுவை சிகிச்சையும் செய்து கொள்ள வேண்டாம், மலர் மருந்து பயன்படுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம சும்மா இல்லாம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட போய் கேட்கிறோம், ஏன் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா என்னோட டீச்சர் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப நானுமே வந்து ஒரு டீச்சர் தான். நம்ம யூகேல லெவல் 1 தமிழ்ல எடுத்துட்டு இருக்கோம். நாங்க யாருமே இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்றதே கிடையாது. ஈவன் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட ரெமெடி வாங்கினாலும் நீங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க, இப்ப நான் மலர் மருந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸ்ல நீங்க இருக்கீங்களோ அதுக்கு தான் நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன மருந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா நம்ம வர கிளைண்ட்ஸுக்கே நம்ம 1 மணி நேரம் பேசி நம்ம அழகா கொடுத்து அனுப்புறோம். இந்த மாதிரி நம்ம அனுப்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில பேர் வீடியோ போடுறத பார்த்துட்டு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஒருவேளை நம்ம கொடுத்த ரெமெடி தப்போ, ஏன்னா வந்து இப்ப இங்க இருக்க சோசியல் மீடியால இருக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், நிறைய வியூஸ் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே அவங்க பார்க்கும்போது நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல பதியுது. ஸோ தயவு செய்து உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி ப்ராப்பரா நாலேஜ் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, போய் அதை பத்தி லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா பேட்சோட சிஸ்டம் வெரி ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் போய் படிக்கலாம். அதுக்கு வயசு கிடையாது, எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை. இப்ப பேட்ச் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் நான் இப்ப என்ன ஃபீல் பண்றேன்னா, இதை வந்து கண்டிப்பா அவர் வந்து இந்த நாலேஜ் இருக்கவங்க தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் அவர் போட்டுட்டு போயிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது போல. அவர் இப்ப ஓப்பன் ஹேண்டடா யார் வேணாலும் படிச்சுக்கலாம், யார் வேணாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டார். ஆனா இங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கண்டிப்பா தகுதின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லா சிஸ்டமும் ஆல்டர்னேட்டிவ்க்குமே ஒரு தகுதி இருக்கு.
நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை 6 மந்த் படிச்சிருக்கணும், இல்ல 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. பேட்ச்லயுமே வந்து லெவல் 1க்கு நீங்க 3ல இருந்து 8 மாசம் கண்டிப்பா எஃபர்ட் போட்டு அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும். அப்பதான் யூகேல இருக்க பேட்ச் சென்டர்ல இருந்து உங்களுக்கு லெவல் 1க்கான சர்டிபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி லெவல் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கோர்ஸை பண்ணுவீங்க. இந்த மாதிரி லெவல் 3க்குமே வந்து 18 மாதம் கோர்ஸ் அது. ஸோ இந்த மாதிரி பேட்ச் சிஸ்டமில் இப்போவுமே பேட்ச் சென்டரில் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த 1, 2, 3 இது நீங்கள் இந்த 3 சிஸ்டமும் முடிச்சா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் பிஎஃப்ஆர்பி, அதாவது நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி பேட்ச் இப்போவுமே சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக www.batchcenter.comல அதை போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து ப்ராக்டிஷனர் இருக்காங்க, யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, இப்போவுமே அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து வெப்சைட்ல வந்து அவங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு காமன் சென்ஸோட நடந்துக்கோங்க. ஏன்னா பேட்ச் சிஸ்டம் யார் வேணாலும் பயன்படுத்துவாங்க. அதை படிச்சிருக்காங்களா படிக்கலையா அவங்கள நீங்க எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா படிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சது கூட கிடையாது, ஏதோ ஒரு புக்கை வாங்கி படிக்கிறாங்க, யூடியூப்ல போடுறாங்க. ஸோ நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான கரெக்டான ப்ரொஃபஷனல் கிட்ட போறதா எப்பவுமே கரெக்ட். இந்த மாதிரி யூடியூப்ஸ்ல வரா மாதிரி மலர் மருந்து எடுத்துக்கிட்டா நீங்க சர்ஜரி பண்ணிக்க வேண்டாம், வீட்டை கிளீன் பண்றதுக்கு மலர் மருந்து, அதுக்கப்புறம் குலுக்கல் முறையில பரிசுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது அவங்க வியூஸ்க்காக போடுவாங்க. பட் ப்ராப்ளம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அப்போ உங்க பிரச்சனை போகணும் அப்படின்னா அதுக்கான கரெக்டான பர்சன் கிட்ட போறதுதான் கரெக்ட். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த்துக்காக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட மென்டலில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். ஏதோ ஒரு காம்பினேஷன் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன் 3 மாசம் சாப்பிட்டேன் ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம நிறைய கேசஸ். ஏன்னா இவங்கெல்லாம் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்காது, கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவுமே அவங்களோட சேனல்ஸ்ல இருக்காது. நீங்க போய் உள்ள பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது மட்டும் நல்லா சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனா நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும், இவங்க கேட்குற இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு நாங்க உட்கார்ந்துருப்போம். இது எங்க வேலை கிடையாது. இப்ப சொல்றவங்க அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட நம்பர்ஸை போடுங்க, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்க கால் பண்ணும்போது நீங்க அட்டன் பண்ணுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ஸ்கிரீன் பின்னாடி உட்காந்துட்டு உங்க வாய்க்கு வந்து பேசி நீங்க பாட்டு போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா மலர் மருந்துக்குன்னு கண்டிப்பா ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. எப்படி ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்க்கு அக்கு பஞ்சருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரேக்கிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, பிராணிக் ஹீலிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான வழியில தான் அதை கொண்டு போறாங்க. ஆனா மலர் மருந்து மட்டும்தான் இந்த மாதிரி பாதி படிச்சு பாதி படிக்காதவங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய அதை ஸ்பாயில் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் போய் தப்பான ஆளுங்கிட்ட மாட்டாம இருக்கணும் அப்படின்னா கரெக்டா தெரிஞ்சுட்டு அதை பத்தி நாலேஜ் இருக்க பர்சனான்னு போய் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல இதெல்லாம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு ஓனா ஒரு புக்கை வாங்கி, மிஞ்சி பண்ணா ஒரு 100 ரூபா இருக்கும், அந்த புக்கை வாங்கி நீங்களே படிச்சு அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. இப்ப அக்ரிமோனி எதுக்கு, ஆஸ்பென் எதுக்குன்னு நீங்களே தெரிஞ்சுட்டு நீங்க பயன்படுத்துங்க. 1 முறை 2 முறை ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிஜமாலுமே தெரியல அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்ச் சிஸ்டம்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அது சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல பார்ப்போம். இந்த சேனலை வந்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. யார் இந்த மாதிரி கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு அதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.